எப்படி 2016 ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ உருவானதுக்கு பின்னாடி பல விதமான தத்துவங்கள் இருக்கு. அப்படி ஒரு மக்கள் நல கூட்டணியை இவர் உருவாக்க போறாராங்கிற ஒரு பேச்சும் இப்போ அங்கங்க எழுந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அம்மையார், செங்கோட்டையன் ஐயா இவங்கெல்லாம் என்ன கேட்டாங்க? ஒருங்கிணைந்து அதிமுக வேணும்னு கேட்கறாங்க, அல்லது அதிமுகவோட இணையணும்னு விரும்பினாங்க. நடுவில் ஐயா டிடிவி என்ன பண்ணாங்க? திடீர்னு நான் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டேன்னாரு. அங்கேயே கூட்டணி கட்சியான பாஜகவே அதை ஒத்துக்க மாட்டாங்க, சரி கிளம்புங்கன்றுவாங்க. செங்கோட்டையன் ஐயா ஒருங்கிணைக்கணும்னாரு. ஒருங்கிணைக்கிறதுக்கு சில சமரசங்களை 2 பேருமே செய்யணும். எடப்பாடியே சில இடங்களை இறங்கி வந்திருக்கணும், அவர் ஒரு கட்ட வரைக்கும் இறங்கி வந்தாரு. ஒரு தலைவர் பூச்சலர் ஒரு கட்ட வரைக்கும் இறங்கி வர முடியாதுனால விட்டுட்டாங்க. ஐயா வெளியேறிட்டாரு. வெளியேறின பிறகு நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பேட்டியில கூட இடத்துல பேசும்போது ஒருங்கிணைக்கிறதா என்னுடைய முக்கியமான வேலை. நீங்க சசிகலா டிடிவி ஒருங்கிணைச்சிங்களா? நீங்க முதல்ல பணிகள் நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னார். அப்ப நடக்கட்டும், ஏன் வெளியே போய் இந்த வேற கட்சியில போய் சேர்ந்தீங்க?